கோடை விடுமுறை மற்றும் ஈஸ்டர் பண்டிகை என்பதால் ஊட்டி, கொடைக்கானல், கன்னியாகுமரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குடும்பமாக குவிந்து மகிழ்ச்சியாக பொழுதை கழித்து வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை தொடங்கிவிட்ட நிலையில் குளிர்ச்சியான மலைப்பிரதேசங்கள், சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் குடும்பத்துடன் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக ஈஸ்டர் பண்டிகை என்பதால் ஊட்டியில் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் குவிந்ததால் நெரிசலாக காணப்பட்டது. உதகையில் உள்ள ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்த மக்கள் குளிர்ச்சியான சூழலில் நேரத்தை செலவிடுவது மனதுக்கு இதமானதாக உள்ளதாக தெரிவித்தனர். எங்கள் ஊர் சைட்லாம் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால இங்கே வந்தோம். நினச்சதை விட இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது, நிறைய க்ரௌடு இருக்குது. நம்மளோட ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, செம்ம கூலிங்காக இருக்குது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் வனத்துறை சார்பாக இயக்கப்படும் வாகன சவாரியில் ஆர்வத்துடன் பயணித்த சுற்றுலா பயணிகள் யானை, மான், குரங்கு உள்ளிட்ட வனவிலங்குகளை கண்டு ரசித்தனர். நிறைய எலிஃபென்ட்ஸ் பார்த்தோம் அந்த வே டு மாசனகுடி. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரே இடத்துல நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்கு அண்ட் ஃபீடிங் பண்றாங்க. ஸோ அது என்னோட சன் பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ்ல இந்த பொம்மி ரகு பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சரி, அந்த 2 யானையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ ஓவரால் இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். குறிப்பாக தெப்பக்காடு வனப்பகுதியில் தாய் புலி ஒன்று முன்னே செல்ல, அதனைத் தொடர்ந்து குட்டி புலி நடந்து செல்லும் காட்சியை கண்ட சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்தில் திகைத்தனர். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் வந்து அணையில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி இழை பாலத்துக்கு செல்வதற்கான 5 நாட்கள் தடை நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏராளமான பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு பயணம் மேற்கொண்டு கண்ணாடி இழை பாலத்தை சென்றடைந்தனர். கண்ணாடி இழை பாலத்தின் மீது நின்று செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். பகவதி அம்மன் கோயில், விவேகானந்தர் பாறை, அப்புறம் திருவள்ளுவர் சிலை, இதெல்லாம் பார்த்தோம். பசங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த போட்டிங் ரைட்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. லீவ் நாள் கூட்டம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கண்ணாடி கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் கோவிலில் தரிசனத்துக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் வழக்கத்தை விட நீண்ட வரிசை காணப்பட்டது. கடற்கரையில் கூடிய சுற்றுலா பயணிகளும் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.